நீங்கள் வாங்கியது ஒரிஜினல் தங்கம் தானா? இந்தியாவில் அதிகரித்த பங்களாதேஷ் ரெட் கோல்டு ஏமாற்றத்தில் மக்கள். இந்திய மக்களை பொறுத்தவரை தங்கம் என்பது எப்போதுமே ஒரு பொக்கிஷம்தான். நடுத்தர மற்றும் ஏழை எளிய மக்களின் சேமிப்பு திட்டங்களில் முதன்மையானதாக தங்கம் இருக்கின்றது. ஆனால் இப்போது அசுரத்தனமாக விலை உயர்வால் சாமானியர்களின் எட்டாக்கனியாக தங்கம் மாறிவிட்டது. 2026ஆம் ஆண்டு தொடங்கியது முதல் புதிய விலை உச்சங்களை தொட்டு வரும் தங்கம் இப்போதைய பிப்ரவரி மாதத்தின் விலையில் பெரும் ஏற்ற இறக்கங்களை சந்தித்து வருகிறது. தங்கத்தின் விலை அதிகரித்துக் கொண்டே இருக்கும் நிலையில் அதற்கு இணையாக போலி தங்க நகைகளும் இப்பொழுது சந்தையில் வர தொடங்கிவிட்டன. அதுதான் தங்கத்தை போல் காட்சியளிக்கும் பங்களாதேஷ் ரெட் கோல்டு என்பதாகும். பங்களாதேஷ் ரெட் கோல்டு என்பது உண்மையான தங்கம் இல்லை. இதை எப்படி செய்திருக்கிறார்கள் என்றால், செம்பு, நிக்கல், துத்தநாகம் மற்றும் டங்ஸ்டன் போன்ற உலோக கலவைகளை சேர்த்து இந்த போலியான தங்கத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். இது பார்ப்பதற்கு 100% தங்கம் போலவே இருந்தாலும் இதில் தங்கம் சுத்தமாக இருப்பதில்லை. ஆனால் இது உண்மையான தங்கத்தை போலவே பளபளப்பாக, மினுமினுப்பாக, ஜொலிப்பாக இருக்கும். இதை நீங்கள் உரசி பார்த்தால் கூட தங்கம் போலவே இருக்கும். போலி என்பதை துளியும் கண்டுபிடிக்க முடியாது. இது மறு விற்பனை மதிப்பு இல்லாத குறைந்த தரம் கொண்ட உலோக கலவையாகும். XRF சோதனை அல்லது கேரட் மீட்டர் மூலம் மட்டுமே இது போலியான தங்கம் என்பதை உறுதி செய்ய முடியும். அதைவிட எளிமையான வழியில் நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் போலியானதா உண்மையானதா என்பதை கண்டறிய இந்த சோதனையை செய்து பார்க்கலாம். நீங்கள் வாங்கும் தங்க நகையில் HUIT நம்பர் இருக்கும். அரசு விதிமுறைகளின்படி ஒவ்வொரு தங்க நகையிலும் இந்த HUI நம்பர், அதாவது ஹால்மார்க் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் என்பது கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய போனில் VIS கேர் ஆஃப் என்ற செயலியை பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும். அந்த ஆப்பில் உள்ளே சென்றால் வெரிஃபை ஹால்மார்க் என்ற ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் வாங்கிய தங்க நகையின் HUIT நம்பரை குறிப்பிட்டால் அந்த நகை எப்போது செய்தது, எங்கு செய்தது, ரிஜிஸ்டர் ஆனது எப்போது, என்ன கேரட் தங்கம் என்பன போன்ற அனைத்து விவரங்களும் தெளிவாக உடனே வந்துவிடும். இதன் மூலம் நாம் வாங்கிய தங்க நகை உண்மையான தங்கமா இல்லையா என்பதை நாம் அப்போதே தெரிந்து கொள்ள முடியும். நிறைய நகை கடைகளில் நீங்கள் வாங்கும் தங்க நகையை 22 கேரட் தங்கம் தான் என்று சொல்லி அதற்கான பணத்தை வாங்கி விடுவார்கள். ஆனால் நீங்கள் PIS கேர் ஆப்பில் போய் சோதனை செய்து பார்த்தால்தான் தெரியும் அது 18 கேரட் தங்கம் என்று. அதனால் மக்களே, இது போல் ஏமாறாமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் தங்க நகை வாங்கும் போது PIS கேர் ஆப்பில் போய் சோதனை செய்து கொள்வது நல்லது. எனவே தங்க நகைகளை வாங்கும் போது ஹால்மார்க் முத்திரையை சரிபார்த்து நம்பகமான நகைக்கடைகளில் வாங்குவதே சிறந்தது. எப்போதுமே ஒரு பொருளுக்கு மார்க்கெட்டில் அதிக வரவேற்பும் டிமாண்டும் விலை உயர்வும் இருக்கும் போது போலிகளின் வரவு என்பது நிச்சயமாக இருக்கும். ஏனென்றால் டிமாண்டு உள்ள பொருட்களை வாங்கிவிட வேண்டும் என்ற மக்களின் ஆர்வத்தை மோசடி பேர்வழிகள் தங்களுக்கு சாதகமாக்கிக் கொண்டு அதிக லாபத்தில் பணத்தை கொள்ளையடித்து விடுவார்கள். எனவே பொதுமக்கள் இது போன்ற மோசடிகளில் உஷாராக இருந்து உண்மையான தங்க நகைகளை அடையாளம் கண்டு வாங்க வேண்டும்.